இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். வெல்லும் அதுக்கு ஆப்போசிட்டு கொல்லும். எந்த மாதிரி அன்பு? இப்போ எனக்கு வந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ், தனிமனித தாக்குதல், ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு தெரியும், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதில் 1000 அர்த்தம் இல்லை, 1000ல் 1-2வது நடக்கும். அதாவது நல்ல வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? வாழ்ந்து கெட்டவர் எப்படி வாழ்கிறாங்க, எப்படி கெட்டு போகிறோம்? வாழும்போது குடும்பத்தோட கணவன் மனைவி பிள்ளைகள், ஓகே ஃபைன், நல்லது கெட்டது எல்லாத்துலேயும். கெட்டு போகிறது ஒரு பொண்ணால் தான், இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு, அந்த மாதிரி காரியங்கள். அப்போது வாழ்ந்து கெடுதல், ஒரு பொண்ணால் கெட்டு போகிறோம். அப்போ எப்படி கெடுவோம் அப்படின்னா, பெண்ணாசை. அந்த பெண்ணாசையில் கடைசி கிளைமேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணாசையில் விழுந்தவங்க மட்டும் அழிகிறது கிடையாது. எப்பா இது தப்புப்பா, என்னது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், நீ பரஸ்திரியின் மார்பை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வேண்டாம், நீதிமொழிகள் எடுத்து படி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ சொல்லியிருக்காங்க, வேண்டாம்ல, கேளு, சொன்னா கேளு, நல்லா இருப்பா அப்படின்னுட்டு அறிவுரை கொடுப்போம் பார்த்தீங்களா? அந்த அறிவுரை கொடுக்கப்படுகிற இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்கள் நண்பர்கள், உங்கள் சமுதாயம், யாரோ ஒருத்தர், அந்த ஒருத்தரால் நீங்கள் கொல்லப்படுவீங்க, நானும் கொல்லப்படுவேன். இதுதான் கிளைமேக்ஸ். அதாவது தாவீது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பைபிளில் த கிங் ஆஃப் கிங்கு. தாவீது வம்சத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, பிறக்கிறாங்க. அந்த அளவுக்கு சும்மா ஒரு சாதாரண ஒரு, நம்ம கிராமங்களில் சொல்லுவோம்ல, கோழி விளையாடிக்கிட்டு குண்டு விளையாடிக்கிட்டு தெரிஞ்ச பைய இன்னைக்கு ஊர் தலைவராயிட்டான். அந்த மாதிரி ஓந்தான் வக்க அடிச்சுக்கிட்டு இருந்த தாவீது ஒரு நாட்டுக்கு ராஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, கிரீடம் கொடுத்து மகுடம் சூட்டி அழகு பார்த்தாங்க. பத்சபால் அப்படின்ற உரியாவோட மனைவி, அந்த உரியாவோட மனைவி மேலே வைத்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப், அதுக்கு தாவீது எடுத்த வாழ்ந்து கெட்ட தாவீது கெட்டது உரியாவோட மனைவிய. அது மட்டும் இல்லை, உரியாவை கொல்லணும், பெண்ணாசையினால ஒரு உயிரை பறிச்ச தாவீது பிளான் பண்ணி. இது உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த இடத்துல நல்லா பாருங்க, தாவீதுக்கு யாரும் அட்வைஸ் கொடுக்கல, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தாங்க. தாவீது வேண்டாம், இது சரியில்லை, விட்டுரு. ஆனா அதை மீறி தாவீது ஒரு கொலைகாரன். அப்போ அவரோட ராஜ்யபாரம், தாம் பெத்த பையனை வச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓட விட்டது, ஒரு சீரழிஞ்ச வாழ்க்கை தாவீதுக்கு. தாவீதோட வாழ்க்கை எப்படியும் போட்டோம், ஆனா உரியான்ற ஒரு உயிர், அந்த உரியான்ற உயிர் போனது பத்சபால் ஒருவேளை சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், நம்ம காதலுக்கு இடைஞ்சலா என்னோட கணவர் உரியா இருக்காரு, அவரை போட்டு தள்ளுங்கன்னு பத்சபால் சொல்லியிருக்கலாம். அப்போ ஒரு ஆண் ஒரு பொண்ணுக்காக, அந்த பொண்ணு சொன்னா கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, செய்யக்கூடிய லெவலுக்கு மூளை மலிகிறோம். சிம்சோன், தான் கோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு உங்களுக்கு இடமே இல்லைன்ட்டாப்ல. தான் கோத்திரம் என்ன காரணம்? பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலியாகிய சிம்சோன் விழுந்து போனது ஒரு விபச்சாரி மடியில படுத்து கிடந்து, தன்னோட முடியை இழந்து, தன்னோட பலத்தை இழந்து. சிம்சோனுக்கு அட்வைஸ் கொடுக்காம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க அம்மா அப்பா?
ஏல சிம்சோன், நீ செய்யறது தப்பு பார்த்துக்கா, வேண்டாம். எல்லா அறிவுரைகளும் கொடுத்துருப்பாங்க, எல்லா அட்வைஸும் கொடுத்துருப்பாங்க. ஆனா சிம்சோன் கேட்கல. எத்தனை பேரை கொன்னாரோ தெரியல, தன்னோட கள்ளக்காதலிக்காக, அந்த விபச்சாரிக்காக. அந்த மாதிரி ஆண்கள் வாழ்ந்து கெடுறது பொண்ணால. அவங்க கெடுறது மட்டும் இல்ல, தாவீது மாதிரி கெட்டு போறது மட்டும் இல்லாம சிம்சோன் மாதிரி தன்னோட பலத்தை இழந்து கண்ணை நோண்டி குருடனாக்கி பைத்தியக்காரனா அந்த மாதிரி அவங்களும் கெட்டு போய் அவங்களுக்கு அந்த டைம்ல அறிவுரை கொடுக்குற யாருனாலும் என்ன பண்ணுவீங்க, தாக்கப்படுவீங்க. அது யூடியூப், சமூக வலைதளத்துல நான் விழிப்புணர்வு வீடியோ போடுறேன், உன் கெட்டின மனைவியோட சேர்ந்து வாழுப்பா, அந்த மாதிரி சொல்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க உங்க வீட்டு பக்கத்துல, உங்க தெருக்குள்ள, உங்க ஊருக்குள்ள, இல்ல உங்க சொந்தத்துல, மிக மிக குறிப்பா உங்க சொந்தக்காரங்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி பெண்ணாசையில விழுந்து கிடக்காங்களா, விட்டுருங்க. யூதாஸ் காரியத்தை நாண்டுகிட்டு சாவ போறான்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, தடுத்து நிறுத்தல. தீர்க்க தரிசனம், கோழி 3 தடவை கோபுறதுக்கு முன்னாடி என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவல பேதுரு, அப்படின்னு சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாஸ் விஷயத்துல என்ன பண்ணல, தீர்க்க தரிசனம் சொல்லல. ஏன்னா யூதாஸோட முடிவு பல பேரை கையால் அடிபட்டு செத்துருப்பான். அன்னைக்கு இவன் தாமல என்ன காட்டி கொடுக்க போறான், இயேசு கிறிஸ்துவாகிய என்ன முத்தம் கொடுத்து காட்டி கொடுப்பான்னு சொல்லி இருந்தா யாருங்க அது காட்டி கொடுக்கறது? எல்லாரும் டென்ஷன் ஆகி கேட்டாங்களா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் அமைதியா இருந்துட்டாப்ல. நீ பல கையால என்ன பண்ணக்கூடாது, சாவக்கூடாதுல. யூதாஸ் காரியத்தை நீ என்ன பண்ணு, நீ தனியா போய் நாண்டுகிட்டு செத்துப்போ, அந்த மாதிரி விட்டுருங்க. பெண்ணாசையில விழுந்து கிடக்கிறவங்க உங்க சொந்தக்காரங்க, மிக மிக குறிப்பா. அதே மாதிரி இந்த யூடியூப்ல விழிப்புணர்வு பதிவு போடுறேன், பல பேர் வேண்டாம், நம்ம உயிர் நம்மளுக்கு முக்கியம். முதல்ல நான் சாப்பிடணுங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க வயிறார சாப்பிடணும். அண்ணே அக்கா எனக்கு என்ன பண்ணுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்க கை இருக்கணும்ல, நீங்க இந்த தம்பி சாப்பிடுன்னு எனக்கு வாங்கி கொடுக்கா. உங்க கையை வெட்டி விட்டாங்கன்னா அந்த மாதிரி பெண்ணாசையில இருக்கிறவங்களுக்காக என்ன பண்ணாதீங்க, நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது, அறிவுரை கொடுக்கறது வேண்டாம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்துக்கிட்டோம். அவர் ஒரு நியாய தீர்ப்பு வச்சிருப்பாப்ல, நம்ம என்ன பண்ணுவோம், வேடிக்கை மட்டும் பார்ப்போம். எனக்கு இப்போ வந்த ஒரு சமீபத்தில் நியூஸு எப்படின்றது காலப்போக்கில் தெரியும். ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, கொலைகாரனா மாறிடுவாங்க ஒரு பொண்ணுக்காக. கெட்டின மனைவிக்காக எந்த ஆண்களும் என்ன பண்ண மாட்டாங்க, கள்ளக்காதலிக்காக, கள்ள உறவுகள். லாஸ்ட் கிளைமேக்ஸ் அதுதான். அவங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு செத்து போட்டோம், வேடிக்கை பார்ப்போம். நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டு பிள்ளைகள் பிறந்த நாள் வருதா, இந்த கடலை மிட்டாய் பாக்கெட் என்ன பண்ணுவோம், டேரே மில்க்கு, மஞ்சி, கேக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்காம கடலை மிட்டாய் பாக்கெட்டை வாங்கி கொடுத்து, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் வீட்டு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனால் எல்லா சக பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்லுங்கள். ஹெல்த்தியான இந்த மாதிரி காரியத்தை மட்டும் நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம், சரிங்களா? நம்ம துக்கத்தை நம்ம தான் முதல்ல சந்தோஷமாக மாற்றணும். நம்ம துக்கத்தை நம்ம சந்தோஷமாக மாற்றிட்டு தான் அடுத்தவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும். எவனோ ஒருத்தன் அடுத்தவன் முன்னாடியே கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான், இல்லை இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான், விபச்சாரியோட இருக்கான், வேசியோட இருக்கான் அப்படின்னு நம்ம கடந்து புலம்பிக்கிட்டு நம்ம சந்தோஷத்தை நம்ம இழக்கப்பட. நம்ம கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு, இல்லை நம்மளை கொலை பண்ணிட்டாங்கன்னா, அதனால நம்ம துக்கத்தை, நம்ம பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைகளுக்கு கடலை மிட்டாய் பாக்கெட் வாங்கி கொடுத்து நம்ம சந்தோஷமா இருப்போம். அப்புறம் அடுத்தவங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவோம்.